ஒரு பிகினர்ஸுக்கு சைட் கிக் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும் அப்படின்னா பேடில் வந்து கிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கால் வந்து வளையாமல் நேராக தான் வரும். அவனுக்கு இக்விஸ்டிங்கு அதெல்லாம் ப்ராப்பராக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக்கை பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதை பெண்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கைனை ஃபஸ்ட்டு படுத்துக்கிட்டு 1 by 1 கிக்காக பண்ண சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு லெக் இருக்கு இல்லையா, ஒரு கால் பண்ணுறது நல்லா மேலே மடக்குங்க. ஓகேவா? இப்போ கிக் பண்ணுங்க. இதில் மேலே அகைன் டவுன் காலுக்கு மறுபடியும் அந்த கால் லிஃப்ட் பண்ணுங்க. கிக் பண்ணுங்க. இப்போ கிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல மாறும். இப்படி அடிக்கணும் கிக் அவனோட பிளான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இப்படி பண்ணும்போது இது வெப்பன்னு சொல்லுவாங்க. புஷிங் கிக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்பேஸில் இருக்கும். கிக் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கால் ஓகேவா? ஏச்சு உட்கார் கை பின்னாடி. ஓகே சரியா? இப்போ லிஃப்ட் பண்ணுங்க. இடுப்பு இதில் ஒரு கால் மேலே கிக் பண்ணு. இப்போ பாருங்க, இப்போ மாறி இருக்கு பாருங்க. கால் மடிக்க வைங்க. டவுன் 1 லிஃப்ட் பண்ணும், 2 கிக், 3 பெண்ட் டவுன். 1 2 3 4 1 2 3 4 ரிலாக்ஸ். இதே போல் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங்கில் அவன் கரெக்டாக முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிச்சு நெக்ஸ்ட்டு செகண்டு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இப்போ பொசிஷனில் இருக்கிறோம். ஓகேவா? ஒரு கால் மட்டும் மடக்கிக்கோங்க. தூக்கி வச்சுக்கோங்க. காலை இந்த அளவுக்கு சைட் கிக்கு ஸ்டாண்டிங்கில் நின்று அடித்தா எப்படி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு சைட் கிக்கு தூக்கி வச்சுட்டு இதில் உன்னோட டோ நல்லா கிக் பண்ணுற மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பேட் இருக்குது அப்படின்னா பேடு கரெக்டாக கையில் வச்சுட்டு இதில் கிக் பண்ண வைக்கணும். 1 கரெக்டாக உங்கள் கையை காமிக்கணும். நீங்கள் கையில் இன்ஜுரி ஆகிடும், அவன் நெயிலெலாம் வச்சுருக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இல்லை ஒரு கிக் பேடை பிடிச்சி கிக் பண்ணணும். 1 2 3 4 5 கலமடங்க கேளுங்க. திரும்பி போடுங்க. கிக் பண்ணுங்க. நல்லா மடக்கும். கால் வந்து இந்த அளவுக்கு பின்னாடி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். சரியா? இதுலேருந்து கிக் பண்ணும். 1 2 இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரியா? 3 மறுபடியும் 4 5 ஃபஸ்ட்டு இந்த 2 மெத்தடையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டிங்கில் கிக்கு சூப்பராக வரும். சரியா? ஒழுங்காக பண்ணுங்க. தேங்க்யூ.